வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளட் செல்ஸ், அதாவது புது பிளட் செல்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேமோட்டோபோய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேமோட்டோபோய்சிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வழியாக புது பிளட் செல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து உருவாகுது. இதில் வந்து முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆர்பிசி, ரெண்டாவது டபிள்யூபிசி, மூணாவது பிளேட்லெட்ஸ். இந்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் இது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகுது. ரெண்டாவது டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் இது வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எதிர்த்து போராடுது. மூணாவது பிளேட்லெட்ஸ் இது வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது காயமாயிடுச்சுன்னா அந்த ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்காக, அதாவது கிளாட்டிங் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேமோட்டோபோய்சிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 டைமில் வந்து ஒன்று எம்ப்ரையோ ஸ்டேஜில், ரெண்டாவது ஆஃப்டர் பெர்த்தில். எம்ப்ரையோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யோக் சாக் மஞ்சள் கருப்பை அப்படிங்கிற அதில் அந்த டைமில், அடுத்தது லிவரில், ஸ்ப்ளீன் மண்ணீரலில், இந்த மாதிரி இடங்களில் வந்து இது உருவாக ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மச்சிகள் இடத்துல, இந்த ஃபீமர், ரிப்ஸ், ஸ்டெர்னம், பெல்விஸ்ன்னு சொல்லக்கூடிய தொடை எலும்புகள், விலா எலும்புகள், மார்பெலும்பு, இடுப்பெலும்பு, இந்த இடங்கள்லாம் வந்து இந்த பிளட் செல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் இட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து இதோட எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமோட்டோபொய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம எலும்பு மச்சையை நோக்கி போகுது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெச்எஸ்சின்னு சொல்லக்கூடியது டிவைட் ஆகி அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூதாதையர்கள் முன்னோர்கள் செல்கள் வந்து ஃபார்ம் ஆகி, அது முக்கியமாக 3 விஷயமா வந்து ஸ்பெஷலைஸ் ஆகி மாறுது. அதுதான் வந்து நம்ம வந்து ஆர்பிசி, ரெண்டாவது டபிள்யூபிசி, மூணாவது பிளேட்லெட்ஸ். இந்த முக்கியமாக சொல்ல வேண்டியது லியூக்கோசைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசோஃபில், நம்ம மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக லியூக்கோசைட்டில் நம்ம வந்து வரக்கூடிய விஷயங்கள். அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்ஸ், இது வந்து பிளேட்லெட்ஸ், இதுதான். ஸோ இப்படி தான் வந்து இந்த பிளட் செல்ஸ் வந்து புதுசாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிளட் செல்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று எரித்ரோபொய்டின், ரெண்டாவது காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ், மூணாவது த்ராம்போபொய்டின் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரித்ரோபொய்டின் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஆர்பிசி ஃபார்மேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கிட்னியிலேருந்து உருவான ஒரு ஹார்மோன் தான் இது வந்து எரித்ரோபொய்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா த்ராம்போபொய்டின், இது பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் வந்து ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டரை வழியாக தான் வந்து புது பிளட் செல்ஸ் எல்லாம் உருவாகுது. ஸோ வந்து புது பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்களில் நம்ம இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.